Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஸோ 12th பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டாபிக் நம்பர் 1.8.4 எஃபெக்ட் ஆஃப் டயஎலக்ட்ரிக்ஸ் இன் கெபாசிட்டர்ஸ். அதாவது ஒரு கெபாசிட்டருக்குள்ள வந்து ஒரு டயஎலக்ட்ரிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால என்ன விளைவு, என்ன எஃபெக்ட் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஆக்சுவலி parallel plate capacitor. சோ இந்த மாதிரி ஒரு capacitor parallel platesனா வெர்டிகலா இப்படி வச்சிருப்பீங்க இல்லையா? சோ one of the plate is what positive and another one is what equal number of negative and the size of the plates வந்து எப்படி இருக்கும், சேமா இருக்கும். Here the medium, இந்த ரெண்டு இடையில என்ன மீடியம் இருக்கும் அப்படினா air or vacuum. ஏர்னா காற்று இருக்கும், vacuumனா எதுவுமே இருக்காது. சோ இந்த மாதிரி இருக்கும். அப்ப capacitance of the capacitor ரெண்டு ஃபார்முலா, general formula C is equal to Q by V. ஓகேவா? then capacitance of a parallel plate capacitor ஓட அந்த expression formula C is equal to epsilon naught A by D. D என்கிறது distance between the plates, A என்கிறது வந்து area of the plates. so இது வந்து எதுக்கான ஃபார்முலா அப்படினா ஒரு கெபாசிட்டர் இடையில வந்து மீடியம் ஏர் ஆர் வேக்கம் ஆயிருச்சுன்னா, suppose if we introduce the dielectric is nothing but what insulating material, அத வந்து இதுக்குள்ள இன்ட்ரோ듀ஸ் பண்ணா இல்லையா? சோ இந்த மாதிரி இதுக்குள்ள fully dielectric இந்த இருக்குல ஹரிசாண்டல் வச்சிருக்கோம், dielectric இன்ட்ரோ듀ஸ் பண்ணா what about the capacitance இல்லையா? சோ அத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதுல வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு இல்லையா? there are two different methods to introduce the dielectric where between the two parallel plates of a capacitor இல்லையா? ஒரு கெபாசிட்டருடைய ரெண்டு parallel plate இடையில வந்து ஒரு டயஎலக்ட்ரிக்கை இன்ட்ரோ듀ஸ் பண்றதுல வந்து ரெண்டு மெத்தட ஃபாலோ பண்ணிருக்கோம். see the first method when the capacitor is disconnected from the battery இல்லையா? so see these two are capacitor, I mean two plates of a capacitor. capacitor ரெண்டு plates separated by a distance d and here the medium is what air அல்லது vacuum அப்படினு சொல்லிருப்போம். so அப்ப air or vacuum ஆச்சுனா what about the relative permittivity for air is equal to what? இது வந்து ஃபர்ஸ்ட் கூலம்ஸ் வேல்யூ நான் சொல்லி கொடுத்திருக்கேன். சோ அது நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். எப்சிலான் r வேல்யூ வந்து ஏருக்கு வந்து 1 ஏர் ஆர் வேக்கம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ ஸ்டார்டிங்ல எந்த சார்ஜஸும் இருக்காது. when the battery is connected with the two parallel plates of a capacitor, now the charge is transferred from one plate to the another plate. so அப்ப charges வந்து transfer ஆகுது. so ஒரு பிளேட்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ், இன்னொரு பிளேட்ல வந்து என்ன சார்ஜஸ் இருக்கும் அப்படினா நெகட்டிவ் சார்ஜஸ். ஓகே, சோ அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட். சோ இத அழிச்சிடுறேன். அப்ப ஏரா இருந்துச்சு அப்படினா இது வந்து ஏர் ஆர் வேக்கம். ஓகே, சோ எப்சிலான் ஆர் வேல்யூ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இல்லையா? வேல்யூ ஃபார் ஏர் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஏர் தவிர வேற எந்த மீடியம், மைக்காவா இருக்கட்டும், பேப்பரா இருக்கட்டும், இல்ல வந்து பிளாஸ்டிக், இதெல்லாமே டயஎலக்ட்ரிக் எக்ஸாம்பிள். டயஎலக்ட்ரிக்னா என்னது? இன்சுலேட்டர்ஸ். ஓகேவா? சோ இன்சுலேட்டர்ஸ் மட்டும் இல்ல, கண்டக்டர்ஸ் மட்டும் இல்ல, செமி கண்டக்டர்ஸ் மட்டும் இல்ல. சோ ஏர் தவிர மீதி எல்லாத்துக்கும் எப்சிலான் ஆர் வேல்யூ எப்படி இருக்கும்னா கிரேட்டர் than 1, 1 விட அதிகமா இருக்கும். சோ டயஎலக்ட்ரிக் வந்து எப்சிலான் ஆர் வேல்யூ 1 விட அதிகம். then what about the electric field between the plates? positive to negative. so இந்த மாதிரி இருக்கும். so this is the electric field. so the electric field notation is E naught. so நல்லா பாத்துக்கோங்க. first air or vacuum இருக்கும்போது இல்லையா dielectrics அங்க இருக்காது. there is no dielectric where between the plates ஸ்டார்டிங்ல. அதனால தான் அந்த நாட்ங்கற லெட்டர் யூஸ் பண்றோம். அப்ப இனிஷியலா வரக்கூடிய எல்லா டேர்ம்ஸ்க்குமே அந்த நாட்ங்கற ஆட் பண்ணுங்க இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா E naught, கெபாசிட்டன்ஸ் C naught, சார்ஜ் Q naught. சோ எல்லாமே நாட் யூஸ் பண்ணிக்கணும். இதுல வந்து நாட் யூஸ் பண்ண கூடாது. சோ அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, சோ அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேவா? திருப்பி டயஎலக்ட்ரிக்கை இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது amount of electric field எப்ப இன்ட்ரோ듀ஸ் பண்றோம்? when the capacitor is disconnected from the battery. பேட்டரியில இருந்து கெபாசிட்டர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. பேட்டரி இல்ல இப்ப. அது டிஸ்கனெக்ட் பண்ணாலும் அந்த சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும்? ஆல்ரெடி ஸ்டோர் ஆன சார்ஜஸ் அப்படியே இருக்கும். எக்ஸாம்பிள் மொபைல் பேட்டரி இல்லையா? சார்ஜ் பண்றீங்க பேட்டரி யூஸ் பண்ணி, திருப்பி என்ன பண்றீங்க, பவர் ஆஃப் பண்றீங்க, உள்ள ஏறின 70% சார்ஜ் அப்படியே தான் இருக்கும், உடனே இறங்கிடாது. அந்த கெபாசிட்டில வந்து ஸ்டோர் ஆகிருந்துரும். சோ அதே மாதிரி தான் பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணாலும் சார்ஜஸ் அப்படிதான் இருக்கும் இல்லையா? அப்ப when the capacitor is எழுதுற when the capacitor is
connected with a battery, the amount of charge is Q naught. Then potential difference between the plates V naught and capacitance is C naught. We know the formula இருக்கு, general formula என்னது? C is equal to Q by V ன்னு சொல்லி கொடுத்திருக்க. So அப்ப இங்க என்ன வரும்? C naught is equal to Q naught by V naught. இது initial error vacuum இருக்குறதனால தான் இந்த naught letters யூஸ் பண்ணிருக்கேன். So இது equation number 1 ன்னு வெச்சுப்போம். ஓகேவா? So இது வந்து error vacuum இருக்கும்போது இப்போ என்ன பண்றோம்? When the capacitor is disconnected from the battery, the amount of charge battery எழுதிக்கலாம், disconnected from the battery, yes, the charge will be same இல்லையா? Q naught will be same. ஏன்னா வந்து கெபாசிட்டர்ல கனெக்ட் பண்ணிக்கூடிய பேட்டரியை ரிமூவ் பண்ணாலும் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா let us introduce what? Dielectric இல்லையா? Dielectric where? In capacitors. In capacitor. ஓகே, ஒரு டயலெக்ட்ரிக்கை வந்து கெபாசிட்டர்ல வந்து என்ன பண்றேன்? இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட எப்சிலான் ஆர் வேல்யூ கிரேட்டர் than 1 இருக்கும் இல்லையா? சோ அப்ப எப்சிலான் ஆர் வேல்யூ கிரேட்டர் than 1 ஃபார் டயலெக்ட்ரிக். ஏன்னா இது வந்து ஏருக்கு மட்டும் ஏரர் வேக்கம் மட்டும் தான் எப்சிலான் ஆர் வேல்யூ 1 இருக்கும். சோ மீதி எல்லா மெட்டீரியலுக்கும் எப்சிலான் ஆர் வேல்யூ கிரேட்டர் than 1 ஃபார் டயலெக்ட்ரிக். The next electric field E இல்லையா? E is degrees. E வந்து degrees ஆகும். சோ அப்படினா அல்டர் ஆகுது. சோ அதனால பார்த்தாலே தெரியும். அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் 1 2 3 4 5. சோ இத விட நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இங்க கம்மியா இருக்கு. சோ the electric field is denoted by letter E. எப்ப டயலெக்ட்ரிக்கை இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது நியூ எலக்ட்ரிக் ஃபீல்ட், I mean the modified electric field. So அப்ப எழுதுறேன், therefore the modified electric field is E is equal to formula E naught by epsilon r. So எப்படி சார் E naught வந்துச்சு அப்படின்னா நம்ம எழுதிக்கலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா? E is equal to 1 by 4 pi epsilon naught into q by r square அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா? r square distance, இங்க என்னது d இருக்கனால லெட்டர் வந்து d square. epsilon naughtங்கிறது permittivity in free space இல்ல ஏஆர் வேக்கம் ஆச்சுன்னா டயலெக்ட்ரிக்கை இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். 1 by 4 pi. ஏன்னா டயலெக்ட்ரிக்ங்கிற ஒரு மீடியம். சோ அப்ப இங்க என்ன வரும்? epsilon naught போல epsilon permittivity in medium into q by d square. Distance between the plates same தான். ஓகேவா? சோ எப்சிலானுக்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். ஃபர்ஸ்ட் அந்த கூலம்ஸ் வேல்யூ இது வரும் இல்லையா? அப்ப இந்த எப்சிலானுக்கு என்ன போடுறேன் அப்படின்னா இதோட ஈக்குவேஷன் நம்பர் 1 வெச்சுக்கோ. அப்ப இத எப்படி மாத்துறேன்? E is equal to 1 by 4 pi எப்சிலானுக்கு epsilon naught epsilon r into q by d square is equal to இந்த இருக்குல்லையா இந்த epsilon r தவிர இவ்வளவு 1 by 4 pi epsilon naught into q by d square என்ன போட்டுக்கலாம்? E. ஸ்டார்டிங்ல வந்து ஏஆர் வேக்கம் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன நோட்டேஷன் கொடுத்திருக்கேன்? E naught. அப்ப இது E naught, இது E. இது ஸ்லாப் இருக்கும்போது. சோ அப்ப இந்த ஃபார்முலா 1 by 4 pi epsilon naught into q by d square என்ன போட்டுக்கலாம்? E naught by மீதி என்ன இருக்கு? epsilon r. N is equal to E is equal to. அப்ப இதுதான் modified electric field. E is equal to E naught by epsilon r. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தேவையில்லை, நமக்கு ஸ்பேஸ் இல்லாதனால தான். ஓகே,
So we know that. So in the formula okay then. So this is equation number 2. So idhula we know that. We know that for dielectrics epsilon r value is greater than 1. அப்ப epsilon r value greater than 1 ஆச்சுனா E ஓட வேல்யூ டிகிரீஸ். எக்ஸாம்பிள் பாப்போமா. இப்ப E நாட் ஓட வேல்யூ 1 ன்னு வெச்சுங்களேன். யூனிட் என்ன? நியூட்டன் கூலும் பவர் -1. அப்ப E என்ன? E is equal to 1 by epsilon r value greater than 1. greater than 1 ன்னா 1 க்கு மேல இருக்கிற வேல்யூ. எக்ஸாம்பிள்னா 2 போடுறேன்னு வெச்சுங்களேன். epsilon r 2 போட்டா என்ன வருது? 0.5. இப்ப நல்லா பாத்துக்கோங்க. E ஓட வேல்யூ 0.5 பட் E நாட் ஓட வேல்யூ 1. அப்ப எது அதிகமா இருக்கு? E நாட் தான் அதிகமா இருக்கு, E கம்மியா இருக்கு. அப்படினா E is less than E நாட். பாத்தீங்களா? அப்ப E நாட்ங்கிறது வந்து ஏஆர் வேக்கம் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட். Eங்கிறது வந்து டயஎலக்ட்ரிக் ஸ்லாபை இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப டயஎலக்ட்ரிக்கை வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ என்ன ஆகுது? இஸ் டிகிரீசஸ். புரிஞ்சா? ஓகே. சோ அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓகே. தென் வாட் அபௌட் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆகுது? பட் the potential then charge என்ன சொன்ன? சார்ஜ் வந்து சேம் சொன்னேன் இல்லையா? சார்ஜ் q நாட் is same. so q என்ன சொல்றீங்க சார்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் E நாட், கெபாசிட்டன்ஸ் E நாட், சார்ஜ் q நாட். அப்ப இங்க வந்து மாறும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு E ன்னு சொன்னீங்க. இங்க E நாட், இங்க E. இங்க கெபாசிட்டன்ஸ் C நாட், இங்க C. அப்படி நீங்க சார்ஜ் q நாட் இங்க q ஆன் கேட்டா இல்ல. சார்ஜ் இங்கேயும் q நாட் தான் வரும், இங்கேயும் q நாட் தான். ஏன்னா ஒன்ஸ் வந்து பேட்டரியை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சார்ஜ் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து இந்த கெபாசிட்டர் வந்து எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். அதனால தான் q நாட் போட்டிருக்கேன் சேம். பட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V வந்து டிகிரீசஸ். இனிஷியலி V நாட் கொடுத்திருப்போம், இப்போ V ஏன்னா சேஞ்ச் ஆகுது, டிகிரீசஸ். எதனால சேஞ்ச் ஆகுது? நமக்கே ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? கெபாசிட்டன்ஸ் C is equal to q நாட் by V நாட். இது ஜெனரல் ஃபார்முலா. ஓகேவா? சோ அப்ப வந்து C நாட். இப்போ இதுக்கு ஃபார்முலா எப்படி மாறும்? C is equal to q நாட் by V மாறிடும். ஏன்னா capacitance is inversely proportional to the potential difference. இல்லையா? அப்ப inversely proportional என்ன அர்த்தம்? potential difference டிகிரீஸ் ஆச்சுன்னா capacitance increase ஆகும். ஒண்ணா கேப்பீங்க, சார் எப்படி சார் இங்க potential difference டிகிரீஸ் ஆகுது? ஏன்னா potential difference டிகிரீஸ் ஆனா capacitance increase ஆகுது. ஏன்னா எப்ப டயஎலக்ட்ரிக் இன்ட்ரோ듀ஸ் பண்றோமோ அப்ப capacitance வேல்யூ நார்மலா இருந்ததை விட என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகும். சோ எப்படின்னு பாப்போம், செக் பண்ணா அப்ப தெரிஞ்சிரும். சோ எனிவே அப்ப V decreases. சோ அப்ப V க்கு ஃபார்முலா என்ன? V is equal to ED. இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜெனரல் ஃபார்முலா இருக்கட்டும். E is equal to என்ன ஃபார்முலா? 1 by 4 pi epsilon naught into q by r square. இங்க d square distance. பொட்டன்ஷியலுக்கு 1 by 4 pi epsilon naught into q by d. இது நார்மலா ஏர் இருக்கும்போது அப்புறம் மாத்திக்கிறேன். சோ இப்போ ஏர் இருக்கும்போது இல்லையா? சோ இது வந்து எப்சிலான் போட்டுக்கலாம். சோ எனிஒன் என்ன எழுதிக்கலாம்? இத பிரிச்சுக்கலாம். 1 by 4 pi epsilon naught into q by d into 1 by d. So q by d இதா இருக்குல்லையா? அப்ப இது v போட்டோம்னா E is equal to v into 1 by d equal to v by d. அப்ப E is equal to v by d, v is equal to ED. So அப்ப தான் v is equal to ED. அப்ப v என்கிறது வந்து potential difference between the plates. எப்ப? when the dielectric is introduced. E electric field between the plates. எப்ப? dielectric introduce பண்ணும்போது. then d என்கிறது distance between the plates. So இது தேவையில்லை நினைக்கிறேன். So from this V is equal to ED. E என்னது? electric field. formula என்ன? E naught by epsilon r into d. so V is equal to திருப்பி எழுதலாம் E naught d by epsilon r. நல்லா பார்த்துக்கணும். ஜெனரலா வந்து ஏர் மட்டும் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து V நாட், அதாவது ஜெனரலா V equal to ED ன்னு போடுவீங்க. அப்படிதானே? அந்த ஏர் மட்டும் இருக்கும்போது V நாட், E நாட், D வந்து சேம் தான், distance between the plates. அதனால D நாட் போட வேண்டாம். சோ திருப்பி டயஎலக்ட்ரிக் இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் நோட்டேஷன் மாறுது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிகிரீஸ் ஆகுது. அப்ப லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். V நாட் க்கு பதிலா V. ஸ்லாப் இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது V equal to கரெக்ட்டா
என்ன லெட்டர் இ டி அப்படின்னு போடும். ஓகேவா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். v is equal to என்ன இருக்கு e naught d. e naught d இவள என்ன போடலாம் v naught. அப்ப என்ன வரும் v naught by epsilon r. ஓகேவா? அப்ப ஃபார்முலா v is equal to v naught by epsilon r. நான் ஏற்கனவே சொன்னேன் டைஎலக்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் we know that epsilon r value is greater than 1. அப்ப greater than 1 னா 1 விட அதிகமா இருக்குன்னா என்ன சொன்னேன்? இப்போ எக்ஸாம்பிள் v naught இனிஷியல் வேல்யூ 1 வோல்ட்னு வெச்சுங்களேன். அப்ப v equal to என்ன வரும் v is equal to 1 by epsilon r value greater than 1 டைஎலக்ட்ரிக்ஸ். அப்போ greater than 1 எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 போட்டீங்கன்னா 0.5 வோல்ட் தான் வரும். அப்ப v naught 1 v வந்து 0.5. எது அதிகம்? v naught தான் அதிகம். v வந்து லெஸ். அப்ப v is less than v naught. இப்பதான் சொன்னேன், இங்கே சொல்லிட்டு ஆல்ரெடி v decreases. அப்ப v decrease ஆச்சுன்னா கெபாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா கெபாசிட்டன்ஸ் ஜெனரல் ஃபார்முலா c is equal to q by v. இங்க வந்து ஏர் இருக்கும்போது மாத்திட்டோம், கரெக்ட் தானே? இப்போ கெபாசிட்டன்ஸ், ஏன்னா கெபாசிட்டன்ஸும் v வோல்டேஜும் வந்து என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கெபாசிட்டன்ஸ் இன்கிரீஸ் ஆகும். சோ நியூ கெபாசிட்டன்ஸ், therefore the new capacitance என்ன லெட்டர் c ஸ்லாப் இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது c is equal to q naught. ஏன்னா சார்ஜ் இஸ் கன்ஸ்டன்ட் சைன் இல்லையா? ஒரு இடம் பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணிட்டு திருப்பி பேட்டரி ரிமூவ் பண்ணனா உள்ள வந்த சார்ஜஸ் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. சோ சார்ஜ் சேம் q naught by but potential difference decreases சொன்னே. சோ லெட்டர் v. சோ இப்படி மாறிரும். சோ அத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா c is equal to q naught by v. v க்கு என்ன ஃபார்முலா? v is equal to v naught by epsilon r. v naught by epsilon r. ஓகேவா? சோ epsilon மேல போயிரும். q naught epsilon r by v naught. So c is equal to q naught by v naught. q naught by v naught என்னது? c naught. அப்ப c naught epsilon r. ஓகேவா? அப்ப எது அதிகமா இருக்கு? c ங்கிறது வந்து டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது கெபாசிட்டன்ஸ், c naught ங்கிறது வந்து ஏர் இருக்கும்போது கெபாசிட்டன்ஸ். அப்ப the capacitance of a parallel capacitor எப்ப when the dielectric is introduced is equal to epsilon r times the initial. முன்னாடி இருந்த கெபாசிட்டன்ஸ் விட epsilon r மடங்கு எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. வேணா செக் பண்ணி பாப்போம். we know that epsilon r value என்ன சொன்னேன்? greater than 1 ன்னு சொன்னேன் இல்லையா டைஎலக்ட்ரிக். அப்ப இது greater than 1 ஆச்சுன்னா c அதிகமா இருக்குமா c naught அதிகமா இருக்குமா? c தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இங்க எழுதிக்கலாம் என்னது? c is greater than c naught. c is greater than c naught அல்லது c naught is less than c. எல்லாம் ஒண்ணுதான். அப்ப capacitance of a parallel plate capacitor with a dielectric is greater than the capacitance of a parallel plate capacitor with air. ஓகேவா? ஏர் விட இது அதிகமா இருக்கும். சோ இப்போ நமக்கு தெரியும் from the expression of capacitance of a parallel plate capacitor. Capacitance of a parallel plate capacitor with dielectric. நமக்கு தெரியும் ஏர் இருக்கும்போது capacitance of a parallel plate capacitor எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? c is equal to epsilon naught a by d. ஓகேவா? சோ நார்மல் அங்க படிச்சது, இங்க அந்த லெட்டர் மாறிரும் c naught ஏருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் மீடியம், அதாவது டைஎலக்ட்ரிக் இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது கெபாசிட்டன்ஸ் இங்க c ன்னு வரும், எப்சிலான் நாட்ங்கிறது எப்சிலானா மாறிடும். ஏன்னா எப்சிலான்ங்கிறது தான் மீடியம், பெர்மிட்டிவிட்டியின் மீடியம். உங்க டெக்ஸ்ட் புக்ல பெர்மியபிலிட்டின்னு கொடுத்திருப்பா, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க பெர்மிட்டிவிட்டி. ஓகேவா? எப்சிலானுக்கு என்ன ஃபார்முலா ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். எப்சிலானுக்கு என்ன ஃபார்முலா எழுதிருந்தா ஃபர்ஸ்ட் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். So c is equal to epsilon naught epsilon r a by d. ஓகேவா? So c is equal to epsilon naught epsilon r a by d. So இது வந்து நார்மலா வந்து கெபாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா. So c is equal to epsilon naught epsilon r a by d is equal to epsilon naught epsilon r நங்க epsilon தானே. So epsilon a by d இப்படின்னு எழுதலாம். ஓகேவா? So இது வந்து டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்ட்ரோ듀ஸ் பண்ணா கெபாசிட்டன்ஸ்க்கான
expression. Okay, so நம்ம இங்க என்ன calculate பண்ண போறோம் அப்படின்னா energy calculate பண்ண போறோம். So என்ன capacitor வந்து is used to store the electric charges and also what electric energy. So therefore, okay, the energy stored in the capacitor with air or vacuum. Right? Air or vacuum இருக்கும்போது எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? So எனர்ஜிக்கு என்ன லெட்டர்? U இல்லையா? U is equal to ஜெனரலா என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்கேன்? Q square by 2C படிச்சிருக்கோம். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெபாசிட்டர் லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாத்துக்கோங்க. So air இருக்கும்போது இங்க நோட்டேஷன் என்ன வரும்? not அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது air or vacuum இருக்கும்போது. அப்ப ஸ்லாப் இருக்கும்போது எப்படின்னு பாத்துக்கணும் இல்லையா? The next with slab energy லெட்டர் என்னது u ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப u is equal to அதே ஃபார்முலா தான் வரணும் q square by 2c. கரெக்ட்டா? ஏன்னா அங்க இங்க நாட் வர ஸ்லாப். ஆனா என்ன வித்தியாசம்னா ஸ்லாப் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சரி ஸ்லாப் இல்லாம வந்து ஏர் ஆர் வேக்கம் இருக்கும்போது பேட்டரியை ஒன்ஸ் வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். அதனால ரெண்டுலயுமே சார்ஜ் சேம். சோ நோட்டேஷன் q நாட் தான். ஓகே, is equal to q நாட் ஸ்கொயர் பை 2 into c. c க்கு வந்து ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருப்பதா இருக்கு. c is equal to epsilon a by d. அல்ல நீங்க என்ன கொடுத்துக்கலாம்? epsilon நாட் epsilon r a by d. சோ அத வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். அதனால c ஆல்ரெடி இங்க இருக்கு பாருங்க. c is equal to c naught epsilon r. So c க்கு c naught epsilon r கொடுத்துக்கலாம். c naught epsilon r. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம கம்பேர் பண்ணனும். இதுல இருக்கும்போது கெபாசிட்டன்ஸ் எப்படி, இங்க கெபாசிட்டன்ஸ் எப்படி, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி, இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி, இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி. Then what about the energy stored in the capacitor with air or vacuum, or what about the energy stored in the capacitor with the dielectric slab. So அந்த கம்பேரிசனுக்காக தான் நம்ம ரெண்டையுமே கம்பேர் பண்ணி எழுதிட்டு இருக்கோம். So by is equal to u is equal to q naught square by q naught square by 2 epsilon c naught epsilon r. c க்கு என்ன ஃபார்முலா? c க்கு c naught epsilon r, இங்க c naught. அப்ப இது மொத்தமா என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா u naught ன்னு போட்டுக்கலாம். அப்ப u naught by epsilon r நமக்கு தெரியும் இல்லையா? we know that epsilon r value greater than 1 for dielectrics. so அப்ப இங்க என்ன வரும்? ஃபார்முலா எழுதும்போது இந்த சைடு எழுதிடுவோம். u is equal to u naught by epsilon r. எக்ஸாம்பிள் வந்து u naught க்கு வேணா ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம் இல்லையா? எனர்ஜி 1 ஜூல் கொடுத்துப்போமா? u naught வந்து 1 ஜூல். u naught வந்து 1 ஜூல். அப்ப u is equal to 1 by epsilon r value எப்பவுமே greater than 1 for dielectric. example 2 போட்டா 0.5. ஏன்னா ஏன் 2 போடுறோம்னா டிவைட் பண்ண ஈஸியா இருக்கும். அப்ப u naught value 1, u value 0.5. ஓகேவா? சோ அப்ப எது அதிகமா இருக்கு? u naught தான் அதிகமா இருக்கு. u வந்து எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு இல்லையா? ஃபார்முலா பாருங்க. u is equal to இல்லையா u naught by epsilon r. ஓகே, சோ u naught ங்கிறது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இருக்கிற எனர்ஜி. ஃபார்முலா கரெக்ட்டானு பாப்போம். u naught is equal to q naught square by 2c naught. சோ அத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். கீழ u is equal to q naught square by 2c. 2 into c க்கு ஃபார்முலா c naught epsilon r. சோ இது மொத்தமா வந்து u naught கொடுத்துட்டோம். சோ அப்ப u naught by epsilon r. ஓகே, epsilon r வேல்யூ greater than 1 ஆ இருந்துச்சு அப்படினா u ஓட வேல்யூ கம்மியா இருக்கு இல்லையா? சோ அப்ப u தான் less. u is less than u naught. எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கு? ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு u naught இல்லையா? அப்ப வித் ஏரா இருக்கும்போது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெபாசிட்டர் அதிகம். ஸ்லாபா இருக்கும்போது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெபாசிட்டர் கம்மி. ஆனா கெபாசிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க அதிகம், இங்க ஃபர்ஸ்ட்ல கம்மி, இங்க அதிகம் இல்லையா? இந்த கேஸ்ல கெபாசிட்டன்ஸ் C naught is இல்லையா less than C. இங்க C is கரெக்ட் தானே? C is greater than C naught.
C நாட் விட சாரி ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து கெபாசிட்டன்ஸ் கம்மி C விட, இங்க இதை விட C நாட் விட அதிகம். இது கெபாசிட்டன்ஸ். பட் எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் எங்க அதிகமா இருக்கு? இதுல தான் எனர்ஜி அதிகமா இருக்கு. U நாட் is greater than U. வேணா எழுதிக்கலாம். C நாட் is greater than C. ஆனா இங்க எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் U is less than U நாட். ஓகேவா? அப்ப டைஎலக்ட்ரிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கெபாசிட்டன்ஸ் இன்கிரீஸ் ஆகலாம், ஆனா எனர்ஜி என்ன ஆகும்? டிகிரீஸ் ஆகும். சோ அப்ப இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? கண்டிஷன் U is less than U நாட். அப்ப energy stored in the capacitor எப்ப when the dielectric is introduced is lesser, the energy stored in the capacitor with error backup. என்ன ரீசன் அப்படின்னா, எப்ப இந்த dielectric slab இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது the capacitor என்ன பண்ணுதுன்னா spend some energy in pulling the dielectric inside, right? I mean the between the plates. இந்த between the plates இடையில dielectric வந்து உள்ள தள்ளுறதுக்கு, உள்ள புல் பண்ணி உள்ள இழுத்து உள்ள பண்றதுக்கு, உள்ள கொண்டு வரதுக்கு இந்த கெபாசிட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுது. அப்படி ஸ்பெண்ட் பண்றதுனால தான் இந்த டைஎலக்ட்ரிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இதுல வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெபாசிட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா டிகிரீஸ் ஆகுது. இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? அதிகமா இருந்திருக்கும். ஓகேவா? சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். சோ இதே மாதிரி வந்து செகண்ட் கேஸ் ஒன்னு இருக்கும். இது டிஸ்கனெக்டட், அது கனெக்டட். சோ இதே மாதிரி அதை வந்து லைட்டா மாத்தி எழுதணும். சோ அதை வந்து நல்லா தெளிவா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? குட். சோ இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், தெளிவா பாத்துக்கோங்க. குட்.